கும்பமேளா உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த விழா நடந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 44 நாட்கள் இந்த விழா நடக்கும். முதல் நாள்லயே 1.5 கோடி மக்களுக்கும் மேல இங்க வந்து நீராடி இருக்கிறாங்க. இந்த விழா முடிவுல வந்து 40 கோடி மக்களுக்கும் மேல இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. உலகத்திலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நிகழ்வாகவும் வந்து பார்க்கப்படுதுங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு முறைதான் வருங்க. இந்த கும்பமேளா விழாவுக்கு ஒரு வரலாறும் இருக்குங்க. நம்ம புராண கதைகளை படிச்சிருப்போம். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில வந்து சண்டை நடந்துச்சு. அப்ப அமிர்தம் எடுக்கிறதுக்காக அவங்க பார்க்கடலை வந்து கடைவாங்க. அமிர்தம் வந்து அசுரர்கள் கையில கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு மோகினி வேடம் அணிந்து தன்னுடைய தலையில் அமிர்த கலசம் அந்த கும்பத்தை எடுத்துட்டு போகும் பொழுது ஒரு சில துளிகள் பூமியில விழுந்துருதுங்க. அது விழுந்த இடங்கள் வந்து புண்ணிய ஸ்தலமா வந்து இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு இடம் தான் இன்னைக்கு கும்பமேளா நடந்துட்டு இருக்கிற இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இந்த கும்பமேளா விழா ஒரு சில வகைகளாகவும் ஒரு சில கால இடைவெளிகள்லயும் வந்து நடக்குங்க. வருடம் ஒரு முறையும் நடக்கும். 6 வருடத்துக்கு ஒரு முறை, 12 வருடத்துக்கு ஒரு முறை, இதுக்கான வெவ்வேறு பெயர்கள் இருக்குங்க. இது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவுக்கு மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. இந்த சமயத்துல 4 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல வரும். அப்ப பிரயாக்ராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல 3 நதிகள், கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 நதிகளும் அந்த கூட அந்த இடத்துல போய் நீராடணும் அப்படின்னா நம்மளோட பிறவி பாவங்கள் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம். இந்த புண்ணிய நதியில நீராடணும் அப்படிங்கறதுக்காகத்தான் உலகத்துல பல்வேறு பகுதிகளில் இருந்து சன்னியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள் அப்படின்னு 1.5 கோடி மக்கள் முதல் நாளே வந்திருக்காங்க.